திருமாவளவன் அவர்கள் தன்னோட கொள்கையில இருந்து இப்ப மாறுபட்டு திமுகவுக்கு ஆதரவான ஒரு செயல்பாடுகளை செஞ்சுட்டு வராரா? துப்புரவு தொழிலாளர்கள் விஷயத்துல அவர் சொன்ன கருத்து ரொம்பவே சர்ச்சைக்குரிய கருத்தா மாறி இருக்கு. அதே சமயம் இபிஎஸ் அவர்கள் திருமாவளவன் அவர்களை பார்த்து ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. அதோடைய பின்னணி என்ன அப்படின்றதையும், சீமான் அவர்கள் மறுபடியும் தாவேகா விஜய் அவர்களை ரொம்ப கடுமையா விமர்சித்தும் கலாய்ச்சியும் பேசியிருக்காரு. அது என்ன பேசியிருக்காரு? இந்தியாவுடைய துணை ஜனாதிபதியா ஒரு தமிழர் பதவி ஏற்க இருக்காரா? யார் அவர் அப்படின்றத இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம். வெல்கம் டு தி KTV. நான் உங்கள் மதுமிதா. திருமாவளவன் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சதுக்கான முக்கிய காரணமே தலித் சமூகத்தை மேலோக்கணும் அப்படின்றதுதான். தலித் சமூகத்தினரை ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கொள்கையோட தான் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சாரு. ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இப்ப வரைக்கும் தலித் சமூகத்துடைய வளர்ச்சிக்கு பல போராட்டங்களை முன்னெடுத்தவர், அவங்களுக்காக பல விஷயங்களை பண்ணவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் தான் திருமாவளவன் அவர்கள். ஆனா இப்ப அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் பதவிக்காக திமுகவை சார்ந்து செயல்படுறாரு. தலித் சமூகத்தை இப்ப முன்ன இருந்த மாதிரி அவர் சரியான முறையில வழி நடத்தல, அவங்களுக்காக பாத்துக்கல அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் இப்ப திருமாவளவன் அவர்கள் மேல வைக்கப்படுது. அது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, துப்புரவு பணியாளர்கள் 13 நாள் கிட்ட போராடினாங்க. எதுக்காக போராடினாங்க அப்படின்னா, எங்களுடைய பணி நிரந்தரம் கொடுங்க, எங்களுக்கு பணி பாதுகாப்பு கொடுங்க அப்படின்ற கோரிக்கையை முன்னிறுத்தி போராட்டம் பண்ணாங்க. இந்த போராட்டத்துக்கு பல அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் அவங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டு வந்தாங்க. திருமாவளவன் அவர்கள் கூட ஆரம்பத்துல அவங்களுக்கான பணி நிரந்தரம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சண்முகம் அவர்களும் முதல்வர் கிட்ட கோரிக்கை விடுத்திருந்தாங்க, துப்புரவு பணியாளர்களுக்கான பணி நிரந்தரம் கொடுங்க அப்படின்னு. ஆனா இப்ப திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு அம்பேத்கருடைய மாணவனா, பெரியாருடைய மகனா நான் துப்புரவு பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஏன் அப்படி சொன்னாருன்னா, பணி நிரந்தரம்னா இது என்ன குலத்தொழிலா? துப்புரவு பணியாளர்கள் அப்படின்ற வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்னா, குப்பையை அள்ளுறவங்க அப்படின்றதுதான். இவங்களேதான் வாழ்நாள் முழுக்க குப்பையை அள்ளணுமா? காவாய அள்ளுறவங்க தான் காவாய அள்ளணுமா அப்படின்னு பல கேள்விகளை முன் வச்சு இவங்களுக்கு நிரந்தரம் கொடுக்க கூடாது, அதுதான் சரியானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சண்முகம் அவர்கள் என்ன பதிலடி கொடுக்கிறாரு அப்படின்னா, நாங்க யாருமே இது குலத்தொழிலா பார்க்கல, இத்தனை நாளா அவங்க தற்காலிக பணியாளர்களாதான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நிரந்தரம் கொடுக்கல அப்படின்னா இவங்க வாழ்நாள் முழுக்க தற்காலிக பணியாளர்களாவே வேலை பார்த்தா போதுமா? இவங்கள ஒப்பந்ததாரருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இவங்களுக்கான சம்பளம் குறைக்கப்படும். சம்பளம் குறைக்கப்பட்டது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட இருந்து உழைப்பு திருடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களுடைய உழைக்கிறதுக்கான கூலியை தானே கேட்கிறோம், நாங்க யாருமே இத பரம்பரையா வேலை பார்க்கணும்னு சொல்லல. இது வரைக்கும் வேலை பார்த்துட்டு வந்தவங்களுக்கு நிரந்தரம் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தை அவரு முன் வச்சிருக்காரு. இந்த ஒரு கருத்தும் நியாயமான ஒரு கருத்தா தான் பார்க்கப்படுது. ஏன்னா தேர்தல் வாக்குறுதியில முதல்வர் ஸ்டாலின் உறுதியா நாங்க பணி நிரந்தரம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை முன்னிறுத்தி தான் இவங்க கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இவங்க எல்லாரும் கேட்கறது எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுங்க, இது நாங்க பரம்பரை தொழிலா பண்ணல அப்படின்றதுதான். ஆனா திருமாவளவன் அவர்கள் எதுக்காக இப்ப பரம்பரை குலத்தொழில் வரைக்கும் போனாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. இந்த நிலையில தான் இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக சொல்றதான் திருமாவளவன் அவர்கள் அறிக்கையா வெளியிடுறாரு. திமுகவுடைய பாவ மூட்டைகளை திருமாவளவன் அவர்கள் சுமக்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்துக்குரிய விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அது எதுக்காக அப்படின்னா, திருமாவளவன் அவர்களுக்கு பதவி வேணும்ன்றதுக்காக திமுக சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. 2019 திமுக கூட கூட்டணி வச்சதுல இருந்து தலித் சமூகத்துக்கு சார்ந்த அவருடைய குரல் குறைஞ்சிட்டு வருது அப்படின்ற ஒரு விமர்சனமும் அவர் மேல வைக்கப்படுது. இபிஎஸ் அவர்களுக்கு பதில் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை தான் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு. அது என்னன்னா, எப்பவுமே தலித் சமூகத்துக்காக திருமாதான் பேசணும்னு சொல்றதும், வேங்கை வயல் விஷயத்திலையும் திருமாதான் பேசணும் அப்படின்னு சொல்றதே ஒரு ஜாதி புத்தி. ஏன் எப்பவுமே நான் தான் பேசணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதிமுக மக்களுக்காக நீங்க குரல் கொடுக்க வேண்டியதானே அப்படின்ற ஒரு கருத்தையும் பதிவு செஞ்சிருக்காரு. இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, தலித் சமூகத்துடைய ஓட்டு அதிகமா வாங்கக்கூடிய ஆள்
திருமாவளவன் அவர்கள். அவருக்கு தலித் சமூகத்தை சேர்ந்த ஓட்டுகள் அதிகமா விழுது. அவங்க மூலமா தான் அவரு பல இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. இப்ப எம்பியாவும் இருக்காரு. அப்படிப்பட்ட அவரு இப்ப இவங்களை மறந்துட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. நான் தான் முதல்ல பேசணுமா அப்படின்னு கேக்குறது ஜாதி புத்தியை தாண்டி, நீங்க பேசாம வேற யாரு எங்களுக்காக பேசுவா அப்படின்னு ஓட்டு போட்ட மக்களே அவரை எதிர்த்து கேள்வி கேட்கிற நிலைமைக்கு அவரே கொண்டு வந்துட்டாரு. இவரு துப்புரவு பணியாளர்கள் சம்பந்தப்பட்டு சொன்ன கருத்துக்கு திமுக கூட்டணியிலேயே நிறைய முரண்பாடு இருக்கு. ஏன்னா கம்யூனிஸ்ட் சேர்ந்தவங்களும் சரி, காங்கிரஸை சேர்ந்தவங்களும் சரி, திருமாவளவன் அவர்கள் சொன்ன இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. இவங்க யாருமே குலத்தொழில் செய்யல, இவங்களுக்கான பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு தான் கேக்குறாங்க. இத நீங்க எதுக்காக குலத்தொழிலோட ஒப்பிட்டு பேசுறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க. இதுக்கு திருமாவளவன் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாரு? உண்மையாவே இபிஎஸ் சொல்ற மாதிரி திமுகவுக்கு ஆதரவா பதவிக்காக, சீட்டுக்காக தான் திருமாவளவன் அவர்கள் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசிட்டு வராரா அப்படின்ற ஒரு கருத்தை அரசியல் வட்டாரங்களும் முன்வைக்கிறாங்க. இதுக்கான விளக்கத்தை திருமாவளவன் அவர்கள் என்ன கொடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஒரு பக்கம் நடக்க, சீமான் அவர்கள் மறுபடியும் தாவிக விஜய் அவர்களை இறங்கி கலாய்ச்சிருக்காரு. அது என்ன கலாய்ச்சிருக்காருன்னா, செஞ்சில நடந்த நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்குழு கூட்டத்துல தாவிக தலைவர் விஜய் அவர்களை ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன் வச்சு பேசியிருக்காரு. அது என்னன்னா, தாவிக தொண்டர்கள் கிட்ட உங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டா தளபதி தளபதின்னு கத்துறாங்க, அது என் காதுல தளபதி தளபதின்னு தான் விழுது அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இதோட நிறுத்தல, தொண்டர்கள் நீங்க எதுக்காகப்பா வந்தீங்கன்னு கேட்டா டிவிக்கேன்னு சொல்றாங்க, ஏன் காதுல அது டிவிக்க தான் விழுது, அது ஓரமா போய் நில்லுங்கடா அப்படின்ற சொல்ற அளவுக்கு தான் இருக்கு அப்படின்னு தாவேகா தொண்டர்களையும் ரொம்ப பங்கமா கலாய்ச்சிருக்காரு. இதோடு இல்லாம நாம் தமிழர் கட்சிய புலியோட ஒப்பிட்டும் தாவேகாவை அணிலோட ஒப்பிட்டும் பேசியிருக்காரு. அது என்னன்னா, புலி வேட்டையாடுனா மானையும் காட்டு யானையும் தான் வேட்டையாடும், போய் அணில வேட்டையாடுமா அப்படின்னு தாவேகாவை குறி வச்சு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சும்மா அங்கங்க குறுக்க ஓடாம ஓரமா போய் விளையாடு அணிலே அப்படின்னு தாவேகாவை வெளிப்படையாவே வச்சு செஞ்சிருக்காரு. இதோட நிறுத்தல, எல்லாரும் தாவேகா விஜய் அவர்கள் தான் பஞ்ச் டைலாக் பேசுவாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல சீமான் அவர்கள் தான் பஞ்ச் டைலாக் பேசியிருக்காரு. அது என்னன்னா, விஜய் அவர்கள் சிவனோட ஆட்டத்தை நீங்க பாத்திருப்பீங்க, இந்த சீமானோட ஆட்டத்தை இனிமேல் பார்க்க போறீங்க, பாருங்க இன்னும் 4 மாசத்துல மொத்த ஆட்டத்தையும் என் பக்கம் திருப்புற அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கே ஒரு பஞ்ச் டைலாக் வீர வசனத்தை பேசியிருக்காரு சீமான் அவர்கள். இதுல அவர் சொன்ன முக்கியமான கருத்து என்னன்னா, ஒரு தலைவன் தான் ஒரு படைய வழி நடத்தணும், ஆனா ஒரு படை தலைவனை வழி நடத்தினா அது விளங்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் சொன்ன இந்த விமர்சனத்தை அவ்வளவு சீக்கிரமா தள்ளிவிட முடியாது. ஏன்னா நிஜத்திலையும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆலோசனை குழுவை தன்னோட வச்சுதான் எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறாரு. ஒரு முடிவை ஒரு தலைவரா முன்னிறுத்தி எடுக்கல அப்படின்ற ஒரு விமர்சனம் சீமான் அவர்கள் மட்டுமில்ல, எல்லாரும் தாவேகா விஜய் அவர்கள் மேல வைக்கிற ஒரு விமர்சனமா இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் ஒரு சினிமாட்டிக் அரசியல், கார்பரேட் அரசியல் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவர் ஃபீல்டு ஒர்க் எதுவுமே பண்ணாம எல்லாத்தையும் பனையூர்லயே வச்சு சமாளிச்சுக்கிறாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கட்சி அலுவலகத்துல எல்லா வேலையும் செய்வாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் விஜய் அவர்கள் மேல வைக்கப்படுது. இப்ப அவருடைய தலைமையில 21ஆம் தேதி மதுரையில மிகப்பெரிய 2வது மாநாடு நடக்க இருக்கு. அந்த மாநாட்டுக்கான அறிக்கை 2வது கடிதத்தை தாவேகா விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களுடைய பேரன்பும் பேராதரவும் 2026 தேர்தல்ல தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1967 1977 நடந்த மாதிரி 26ல நடக்க இருக்கும் அப்படின்னும், வரப்போற தொண்டர்கள் ஒழுக்கத்தோடையும் கட்டுப்பாட்டோடும் நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் முன் வச்சிருக்காரு. மகத்தான தேர்தல் அரசியல் வரலாறு மறுபடியும் தமிழ்நாட்டுல நிகழப்போகுது அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சு அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. தொண்டர்களுக்காக நான் காத்திருக்கேன் அப்படின்றதையும் அந்த அறிக்கையில குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அவருடைய மாநாட்டுக்கு காவல்துறை சார்பா 1 லட்சம் பேருக்கு தான் அனுமதி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அந்த மாநாட்டை ரொம்ப பிரம்மாண்டமா தயார் பண்ணிட்டு வராங்க. தாவேகா சார்பா 1 கோடி பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துலயும் மறுபடியும் ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. அது என்னன்னா, இப்ப 1 கோடி பேர் வருவாங்க அப்படின்னு தாவேகா சார்பா சொல்றாங்களே, அவங்க எல்லாரும் தொண்டர்களா இல்ல ரசிகர்களா? விஜய் அவர்களை பார்க்கணும்ன்ற ஒரு
ஆசையோட வர இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. ஏன்னா தாவேகா தலைவர் அவர்கள் எங்க வெளியே போனாலும் அங்க போக்குவரத்து நெரிசல் ஏற்படும், அவர் ஒரு சினிமா பிரபலம் அப்படின்றதுக்காகவே வெளியே வராம எல்லாத்தையும் கட்சியில வச்சே வேலை பார்த்துட்டு வராரு. அப்படி இருக்க இப்ப அவர் வெளியே வர்றதுனால அவரை பாக்குறதுக்காக ஒரு சினிமா பிரபலம்ன்ற ஒரு எண்ணத்தோட மக்கள் வந்து கூடுவாங்களா, இல்ல உண்மையா தாவேகா கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு ஒரு தொண்டர்களா அங்க வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் முன்வைக்கப்படுது. 21ஆம் தேதிக்கு பிறகுதான் தாவேகாவுடைய செயல்பாட்டுல என்ன மாதிரியான மாற்றம் நிகழப்போகுது அப்படின்றதும் தெரிய வரும். தாவேகா சார்பா விஜய் அவர்கள் சொல்றது என்னன்னா, மாநாட்டுக்கு பிறகு நான் மக்களை நேரடியா சந்திக்க இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சமயத்துல போக்குவரத்து நெரிசல் ஏற்படாதா, அப்ப மட்டும் எப்படி வெளியே வந்து மக்களை சந்திக்க இருக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. தாவேகா தலைவருடைய இந்த 2வது மாநாட எல்லா தரப்புல இருந்தும் ரொம்ப உற்று நோக்கி கவனிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாநாட்டுக்கு பிறகு தாவேகா சார்பா என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, அது அரசியல் களத்துல எப்படி எதிரொலிக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு 21ஆம் தேதி வரைக்கும் ரொம்பவே எல்லார்கிட்டயும் அதிகரிச்சு காணப்படுது. இப்ப தாவேகா சார்பா ஒரு கட்டுப்பாடு சொல்லியிருக்காங்க, யாரும் பைக்ல வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைக்ல வரக்கூடாது அப்படின்னா அப்ப அவங்க எதிர்பார்க்கிற 1 கோடி பேர் வருவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுப்பப்படுது. அதனால மறுபடியும் மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு பேசப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, தேசிய அளவுல துணை ஜனாதிபதியா ஒரு தமிழர் பதவியேற்க இருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் ரொம்ப பரவலா பேசப்பட்டு வருது. ஏன்னா துணை ஜனாதிபதி தன்கர் அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்ப அந்த இடத்துக்கு என்டிஏ கூட்டணி சிபி ராமகிருஷ்ணன் அவர்களை வேட்பாளரா நிக்க வைக்கிறாங்க. யார் இந்த சிபி ராமகிருஷ்ணன் அப்படின்னா, அவர் கோவையை சேர்ந்தவர். கோவை லோக்சபா எலெக்ஷன்ல 2 முறை எம்பியா இருந்தவர். அது மட்டும் இல்லாம பாஜகவுடைய மாநில தலைவரா தமிழ்நாட்டுல செயல்பட்டவர். இப்ப மகாராஷ்டிரால கவர்னரா இருக்காரு. இந்த நிலையில தான் அவருக்கு துணை ஜனாதிபதி வேட்பாளரா என்டிஏ கூட்டணி அறிவிச்சிருக்காங்க. இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, 2026 தேர்தலை கருத்துல வச்சுக்கிட்டு தான் பாஜக ஒரு தமிழரை வேட்பாளரா நிக்க வைக்கிறாங்க. ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்தப்ப இத ஒரு பெரிய பிரச்சாரமா முன்னெடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஒரு தமிழர் ஜனாதிபதியா ஆகணும் அப்படின்னா அதுக்கு தமிழ்நாட்டு சார்பா முழு ஆதரவும் கொடுப்பாங்க. திமுகவும் இதுக்கு ஆதரவா ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுல காங்கிரஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு பொது வேட்பாளரை நிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு கலந்துரையாடல் காங்கிரஸ் தரப்புல போயிட்டு இருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருச்சி சிவா அவர்களை என்டிஏ கூட்டணிக்கு எதிரா நிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல சிபி ராமகிருஷ்ணன் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு நட்பு வட்டாரத்துல இருக்காரு. ஏன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை சரியில்லாதப்ப கூட அவர் நேர்ல வந்து நலம் விசாரிச்சாரு. அதனால ஸ்டாலின் அவர்கள் கூட அவருக்கு ஆதரவா இருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வைகோ அவர்களும் அவரை வேட்பாளரா அறிவிச்சதுக்கு மகிழ்ச்சியை தெரிவிச்சிருந்தாரு. நயினா நாகேந்திரன் அவர்கள் திமுகவும் ஆதரவு கொடுக்கணும், அதாவது ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில அவருக்கு எதிரான ஒரு வேட்பாளரா ஒரு தமிழரையே களமிறக்கலாம் அப்படின்ட்டு காங்கிரஸ் முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா இதுல யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, மக்களவை மாநிலங்களவை இது 2த்தையும் சேர்த்து 786 ஓட்டுகள் இருக்கு. ஆனா இதுல என்டிஏ கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னா 422, இந்தியா கூட்டணி கிட்ட 354 தான் இருக்கு. ஆனா இதுல யார் வெற்றி பெறத்துக்கான ஒரு ஓட்டு விகிதம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 394 ஓட்டு இருக்கணும். இது இந்தியா கூட்டணி கிட்ட இல்ல, என்டிஏ கூட்டணி தான் மெஜாரிட்டியா இருக்கு. ஆக மொத்தத்துல இப்ப என்டிஏ கூட்டணி சார்பா யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி வாகைக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழர் துணை ஜனாதிபதி ஆகிறத தமிழ்நாட்டு மக்களும் சரி, தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களும் வரவேற்பாங்க. அது கூட்டணியை சார்ந்து அரசியல் சார்ந்து பேசப்பட்ட ஒரு கருத்து. இப்ப அவருக்கு எதிராக ஒரு தமிழரை நிக்க வச்சா திமுக என்ன முடிவு எடுக்க போகும் அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்னெடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம இவங்க சிபி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பாரா, இல்ல திமுக எம்பியான திருச்சி சிவா அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. இந்த நிலையில முழுமையான ஒரு வெளிப்படையா திருச்சி சிவா அவர்கள் தான் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கல. திருச்சி சிவா அவர்கள்ட்ட கேட்டப்ப இது தலைமை முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால யாரு பொறுப்பேற்க போறாங்க அப்படின்றதையும் தாண்டி யாரு பொறுப்பேற்றாலும் அது ஒரு தமிழரா இருக்காங்க அப்படின்ற ஒரு பெருமை மட்டும் நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இது நிஜமா இருந்தா பரவாயில்ல, அரசியலுக்காக ஒரு தமிழரை முன்னிறுத்தி ஒரு விளையாட வேண்டாம் அப்படின்றதுதான் எல்லாருடைய கோரிக்கையாவும் இருக்கு. இது போன்ற மேலும் ஒரு தொகுப்போடு சந்திக்கின்றேன். நன்றி.